நிறைய பேர் நார்மலா சோடி வச்சிருப்பாங்க, ஆனா அது உபயோகப்படாது. இந்த மை உபயோகப்படாது. சேரும்போது மை அதுக்கு சேரணும். அஷ்டகர்ம மையோ அல்லது அஞ்சன மையோ சோழியில் நடுவில் கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில், அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில், இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் பாருங்கள் ஒரு அழுக்கு தெரியும். அது அழுக்கு இல்லை, அதுதான் மை. அந்த மை மேலே விபூதி பட்டு அந்த மாதிரி அழுக்கு மாதிரி தெரியுது. இந்த மை வந்து இந்த கேப்பில் இருக்கணும். இந்த கேப்பில் போய் அந்த மை உள்ளே போச்சுன்னா தான் இதுக்கு நம்ம உருவேற்ற முடியும். புரியுது. உருவேற்றுதல்னா மந்திரம் படித்து உருவேற்றுறது. உருவேற்றின அப்புறம் தான் இதனுடைய சக்தி கிடைக்கும். இது சக்தி கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். இப்படி தான் மைகள் வேலை செய்கிறது. இந்த மையை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தெய்வ வசிய மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு தெய்வமே நம்மளை பார்க்கணும், நம்மளுக்கான அருளை புரியணும். இந்த ஜனவசியம் அப்படி சொல்லுவாங்க. அதான் தெய்வ வசியமே இருக்குது. நெத்தியில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்மளுக்கு வசியமாகும். ஜனவசியமேன்னு வைப்போம். அதாவது சில பேர் ரோட்டில் நடந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்ப்பாங்க. ரொம்ப அவங்க மட்டும் வசீகரமாக இருப்பாங்க, நம்மளே பார்ப்பாங்க. அது ஒரு அழகாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆடை ஆபரணம் ஒரு ஏதோ ஒன்று பிரம்ம அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ஆடை ஆபரணம் போடாத ஒரு நபர், சரியான உடை நார்மலாக எல்லாரும் போடுற மாதிரி போட்டிருக்க ஒரு நபர், வசிக்கிற தோற்றம் இல்லாத ஒரு நபரை கூட ஒரு ஜனங்க ஒத்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு மை தான் காரணம்.